விவசாய பெருங்குடி மக்கள் இயற்கை விவசாயத்திற்கு திரும்பும் இந்நாட்களில் இயற்கையை காக்க விவசாய மக்களோடு கைகோர்த்து இயங்கும் இயக்கமே ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் என்று உறுதியாக கூறுகின்றனர். மேபி டவுன் த லைன் ஒரு 10 years கழிச்சு சேலமே yet another டெக்ஸ்டைல் ஹப்பா மாறத்துக்கு இது ஒரு அடிக்கலை நான் பார்க்குறேன். விதியை மதியால் வெல்லலான்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மதியை தான் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஜவுளி பூங்கா. இதெல்லாம் நமக்கு வந்தால் நாம் கிட்டத்தட்ட 10-20 லட்சம் பேர் இதில் வாழ்வாதாரம் இருக்குது. இது நம்ம செஞ்சிட்டு இருந்தா இந்த நெசவு தொழிலும் நல்லா மேம்பட்டு வரும், ஜவுளித்துறையும் மேம்பட்டு வரும். அதனால் இதுக்கெல்லாம் ஒரே இடத்துல வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தொழில்னால யாருக்கும் எந்த நஷ்டமும் ஒரு இதுவுமே கிடையாது, நல்லது தான். இது நிறையா பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு வரும். டெக்ஸ்டைல் பார்க் வர்றதுனால யாரும் எதுவும் பயந்துக்க தேவையில்லை. அது பண்ணுனா எங்களை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நல்லபடியாக தொழில் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஜவுளி பூங்கா வந்துச்சுன்னா ஆயிரக்கணக்கான குடும்பங்களும் ஆயிரக்கணக்கான பெண்களும் நன்மை அடைவோம். இதை நம்பி தான் பிள்ளைங்களையும் நாங்கள் படிக்க வச்சிட்டு இருக்கிறோம். எங்கள் வருமானத்துக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுங்க. ஸோ பார்க் வந்தாக்கா தொழில் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது. ஜவுளி பூங்கா வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம ஜவுளி தொழில் நம்ம சேலம் மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பாக முன்னேறுங்கிறது நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். அப்படி வரும்போது வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆர்டர் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், இங்கே இருக்க மக்களுக்கு தறி நிற்காம ஓடும்போது வேலை வாய்ப்பு உயரும். வேலை வாய்ப்பு உயரும் போது என்ன பண்ணும், இருக்கிறவங்க எல்லாமே குடும்பம் நல்லா இருப்பாங்க. ஸோ அதனால சமூகம் மேம்படும்.